ஓம் கணேசாய நமக. பணி கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வரம் தரும் வக்கிர குரு. கடக ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன வரங்களை தரப்போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வக்கிர குருவானவர் எந்த சமயத்தில் வக்கரிக்கிறார், எப்பொழுது வக்கர நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறத முதல் தகவலாக பார்த்துடலாம். 15/10/2024 அன்றைய தினம் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் வக்கரிக்கின்றார். அதாவது 3ஆம் பாதத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் மிதனத்துக்கு போயிடுவார். அதாவது ராசியை விட்டு மிதன ராசிக்கு குரு பயிற்சினே வந்துடும். அந்த ரிஷபத்தின் கடைசி எல்லையில் போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது சூரிய பகவானிடமிருந்து ஒரு உத்தரவு, அதாவது அங்கே நில்லுப்பா அப்படின்னு சொல்லி, அந்த நிற்பது தான் நமக்கு வக்கரமாக கணக்கு. அப்போ அவருடைய உத்தரவின்படி அங்கே ஸ்தம்பனம் ஆகின்றார். ஸ்தம்பனம் என்பது அங்கே நிலைநிறுத்தப்படுதல். அதுக்காக பூமி சுத்தாமல் இருக்காது, பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த குரு பகவான் பின்னோக்கி செல்வதாக நமக்கு கணக்கு. அந்த மதியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் அவர் வக்கிரம் ஆகின்றார். அதனை அடுத்து 2/11/2024 மிருகசீரிஷம் 1 வக்கரிக்கின்றார். 1/12/2024 ரோகிணி 4 வக்கரமாகின்றார். 27/12/2024 ரோகிணி 3 வக்கரமாகின்றார். 11/2/2025 அதாவது அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்பி விடுகின்றார். இதுதான் அவருடைய வக்கர பயணம். ஆக 15/10/2024 முதல் 11/2/2025 வரை உள்ள 120 நாட்கள் இந்த கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அவர் அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல உள்ளவர் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆக 11ஆம் இடத்தில் உள்ள ஒரு குரு வக்கரிப்பது சால சிறந்தது. அதாவது 11ஆம் இடத்துல வக்கரமாகாமல் வந்ததே ஒரு பெரிய விசேஷம்தான். அதை விட வக்கரிப்பது என்பது சால சிறந்த யோகத்தை கொடுக்கும். அதாவது இருக்கின்ற யோகத்தை, அதாவது 500 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 5000 அள்ளி கொடுப்பது போல, 5 லட்சத்தை அள்ளி கொடுப்பது போல உங்களுக்கு அந்த குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் நிதிகளை அள்ளி கொடுக்கக்கூடியவராக வருகின்றார். இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல உள்ள அட்டமத்து சனி, அவரும் வக்கரத்தில் தான் இருக்கிறார். வக்கரமான காரணத்தினால இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் தடைபட்டு போய்கொண்டு இருக்கின்றது. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தசாபுத்தி சாதாரண நிலை 3, 6, 8, 12 கூட தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த அட்டமச்சனி கடும் சோதனைகளையும் வேதனைகளையும் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் அவர் வக்கரமான காரணத்தினால இன்னும் சோதனைகள் கடுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த 6, 9க்கு அதிபதி ஆகிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து வக்கரிப்பது சனியின் அட்டமத்து ஸ்தானத்தினுடைய பலனை கட்டுப்படுத்தி விடுகின்றார். காரணம், சனிக்கு கேந்திரத்தில் குரு இருக்கின்றார். ஆகையினாலே கும்பத்திற்கு 4ஆம் இடத்துல, கும்பத்துக்கு யோகாதிபதியே அந்த ரிஷபமும் துலாமும் தான். அந்த ரிஷபத்தில் அந்த குரு வக்கரிக்கின்ற காரணத்தினால இந்த சனி இங்கே அதனுடைய தாக்கம் குறையப்படுகின்றது. இதுதான் இங்கே முக்கியமான சமாச்சாரம். என்னன்னு சொன்னால், இருள் அகன்றால் வெளிச்சம் தானே வரும். இதை வேற மாதிரியும் சொல்லலாம். ஒரு சீட்டு தான், ஒரு சீட்டில் ஒருத்தர் தான் உட்காரலாம். ஸ்ரீதேவி மூதேவி உட்கார்ந்துருக்கும் பட்சத்தில் ஸ்ரீதேவி வரமாட்டான். மூதேவி எழுந்து விட்டால் ஸ்ரீதேவி அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உட்கார்ந்துடும். இதுதான் கணக்கு. அட்டமச்சனி வேலை செய்யாத பட்சத்தில் மற்ற இதர கிரகங்களுடைய யோகம் ஆட்டோமேட்டிக்காக நல்ல யோகத்தை குழங்க விடும். அதுதான் கணக்கு. ஆக கடகராசிக்காரர்களுக்கு இழந்து விட்ட, நின்று போன, தொலைத்து விட்ட சில நல்ல காரியங்கள், யோகங்கள் எல்லாம் இந்த கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த 120 நாட்களில் கண்டிப்பாக கிடைத்து அனுபவிக்க பிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகையினால கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வக்கிர குரு 100க்கு 100 பங்கு யோகத்தை வழங்குவதாக இருக்கின்றது. முதலில் 1க்கு 1 உங்களுடைய வீட்டுக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும் என்று ஆகின்றது. அதே போல் சமுதாயத்திலே நல்ல மதிப்பு, மரியாதை இவைகள்லாம் கூடும், அதிகரிக்கும்.
இழந்து போன கௌரவம், இழந்துவிட்ட நிதி நிலைமை இவைகள்லாம் திரும்ப வந்து சேரக்கூடிய காலகட்டம். இது முதல் வீட்டுக்கு 1ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால், 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் என்பது நாராயணனுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லும். நாராயணனுடைய ஸ்தானம் என்பது வந்து அதிகாரம் படைத்த வீடு அப்படின்னு சொல்றது. அந்த 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம், தொழில் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் நிறைய வந்து குவியும். குரு வக்கரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தனநிலையில் டபுள் பங்கு 3 மடங்கு யோகத்தை அள்ளி கொடுப்பவராக அங்கே விளங்கும். ஆக தனம், குடும்பம், வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சில நல்ல காரியங்களெல்லாம் நடக்கத் தொடங்கும். சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுதல், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், இன்னும் இதர காரியங்களெல்லாம் சுபகாரியங்கள் என்று என்றென்று என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நடக்கும். ஆக தனம், குடும்பம், வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும். 3ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் அவர் இருக்கின்ற காரணத்தினால தைரியம், வீரியம், பராக்கிரமம் அதிகரிக்கும். இழந்துவிட்ட தைரியம் மீண்டும் கிடைக்கும். இழந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். அது பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் திரும்ப வந்து சேர்வாங்க. தாம்பத்திய சுகம் தடைபட்டு போயிருக்கும். ஏனென்றால் பல நஷ்டங்கள், பல சங்கடங்கள், பல வில்லங்கம் எல்லாம் இருந்த காரணத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்து தாம்பத்தியமே இல்லாத அளவுக்கு போயிருக்கும். இவைகளெல்லாம் திரும்ப வந்து சேருகின்ற காலகட்டம். அட்டமத்தினுடைய தாக்கம் முழுவதும் 0வாக போய்விடுகின்றது. ஆகையினாலே ஆயுள் மட்டும் கெட்டி. அட்டமத்தில் சனி இருந்துச்சுன்னா ஆயுள் கெட்டி. எந்த காரணத்தை கொண்டும் ஆயுளுக்கு பங்கம் வராது. அதே சமயத்தில் அவர் வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால கொடும் துயரங்கள் நிறைய இருந்துச்சு. அத்தனை துயரங்களும் இப்போது விலக்கப்பட்டது. துயரங்கள் 0 ஆகிவிடும். சுபங்கள் 100க்கு 100 பங்கு சதவிகிதமாக உங்களுக்கு விளங்கும். அந்த 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்த காரணத்தினால சகோதர வழிகளிலையும் சுபகாரியங்கள் நடைபெறும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற வைபவங்கள் நடத்தி நல்லபடியாக சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து உங்களுக்கு உயர்ந்து காணப்படக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் நிம்மதி நிலவக்கூடியதாகவும் விளங்கும். சகோதர ஒற்றுமை மேலோங்கும். அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால தாயின் நலம் இந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லை. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, சரியில்லை. ஆனாலும் கூட தாயின் நலம் போக போக, அதாவது அந்த செவ்வாயின் சாரத்தை தாண்டி சந்திரனுடைய சாரத்தில் வரும்போது தான் கொஞ்சம் தாயாருக்கு வந்து சிரமங்கள் கொடுக்கும். அதிலும் கூட ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்கரிக்கின்ற பொழுது அந்த என் தாய்க்கு வந்து எந்த சிரமங்களும் வராது. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மட்டும்தான் அந்த சிக்கல் இருக்கின்றது. ஆக அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தாயாருக்கு சில சங்கடங்களை கொடுக்கும். ஆனாலும் வேற பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தாய் சுகம், கல்வி, வலிமை பெறும். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆக படிப்பு நல்லபடியாக அமையும். படிப்பினால் வேலைகளும் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. காரு, வண்டி, வாகனங்கள் இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. புதிய நகை, ஆடை, ஆபரணங்கள்லாம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். 5ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய வலு அதிகமாக கிடைக்கின்றது. போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஆக கெட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பாவங்கள் இந்த இடத்தில் வேலை செய்யப்படாது. அந்த பாவங்கள் அட்டமத்து சனியின் மூலமாக உள்ளே நுழையும். இப்போ அட்டமச்சனி வந்து பிரேக் அடித்து நிற்கிது. அது வந்து வேலை செய்யாமல் அங்கே அவுட் ஆஃப் த அட்டமம் அப்படிங்கிற கணக்கில், அட்டமத்து சனிங்கிற கணக்கில் அது இருக்குது. அவுட் ஆஃப் த அட்டமத்து சனி. ஆகையினால அந்த புண்ணியங்கள் தேடி வந்து வேலை செய்யக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தையே அந்த வக்கரகுரு பார்க்கின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடு, தெய்வீக தேவாலய தரிசனங்கள், பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணுவது, குடும்பம் கலகலப்பாக செல்வது, உற்றார் உறவினர்களுடைய சம்பவங்கள், அவருடைய உதவிகள், அனுகூலங்கள், அதே போல பாகப்பிரிவினைகள் இவைகளெல்லாம் சுமூகமாக நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 120 நாட்களும் அமையும். அந்த யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. 6ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குறையும். வரவுகள் அதிகரிக்கும் பொழுது கடனை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு. இந்த இஎம்ஐங்கிறதெல்லாம் பாதிய மொத்தத்தில் அசல் அடைச்சாச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கடன் சுமை வந்து கண்டிப்பாக குறையக்கூடியது. அதே போல் நோய் நொடிகள், அந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப பேதலிச்சு போய் இருக்கின்ற காரணத்தினால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு ப்ரெஷர் கூடியிருக்கும்,
ஏனென்றால் கவலைகள், என்ன செய்ய ஏது செய்ய என்ற கவலைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் ஆதிஜ நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு பேர் தான் ஆதிஜ நோய்கள்னு பேர். அநாதிஜ நோய்கள் என்பது அது வேறு. ஆதிஜம் என்பது வேறு, அநாதிஜம் என்பது வேறு. இது மாந்தி என்ற ஒரு வரலாறை பின்ன அடுத்த வீடியோக்களில் பேச போகிறேன். அது பற்றி பேசும்போது இந்த ஆதிஜம் அநாதிஜத்தை பற்றி முழுமையாக விளக்கம் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஆதிஜ நோய்கள் அப்படிங்கிறது எண்ணங்களால் ஏற்படக்கூடியது. இந்த ப்ரெஷரு, சுகரு, மண்ணீரல், கல்லீரல் பிரச்சனைகள் இவைகள்லாம் வரக்கூடியது. இவைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவான் வேலை செய்வார். சத்துருக்கள் தொல்லை இருக்காது. வழக்கு வம்பு தும்புகளிலே இருந்து வந்த பிரச்சனைகள் நீக்கப்பட்டு வழக்குகள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய கட்டம். பட்சே இன்னும் கையில் அந்த கனி கிடைக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இப்போ இல்லை. வெற்றி பாதையை நோக்கிய பயணத்தில் வழக்கு திசை திரும்பி சென்று கொண்டிருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல செய்தி வந்து சேரும். திருமணத்திற்குண்டா திருமணமே நடக்காது போலுக்குப்பா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த வயது வந்த இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமண வாய்ப்பு தேடி கூடி வரும். அந்த மேட்ரிமணி மூலமாகவோ, அந்த திருமண புரோக்கர்கள் மூலமாகவோ, இல்லை உற்றார்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் மூலமாகவோ நல்ல செய்தி கிடைக்க பெற்று இந்த பரிசம் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்துடும். ஆக சில பேருக்கு திடீர் திருமணம் நடந்து வரும். 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால். அது 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால புண்ணியம் நல்லபடியாக வேலை செய்கின்ற காரணத்தினால அழகு வாய்ந்த மனைவி நல்ல குணவதியாக வந்து சேரக்கூடிய காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல குணசாலி, புத்திசாலி பெண்கள் உங்களுக்கு மனைவியாக வாய்க்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அந்த நண்பர்கள் கூட்டம் என்பது கடகராசியை பொறுத்த மட்டும் வீட்டுக்கு தான் கெட்டவில்லை, ஊருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பீங்க. ஆக வெளி உலக வட்டார தொடர்புகளில் இன்னும் நண்பர்கள் கூட்டம் அதிகமாக பெருகும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சேருவாங்க. அவர்கள் உங்களுக்கு எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். அதே போல் கூட்டு தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்த லாபங்கள், குறைந்த செலவு, நிறைந்த லாபங்களை அள்ளித்தரவிருக்கின்றார். ஆக கூட்டணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக முன்னேற்ற பாதையிலே செல்லும். 8ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால், இப்போ இந்த இடத்துலையும் தாயைத்தான் சொல்கிறேன். 8ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால தாயின் நலம் டவுன் ஆகும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சரியான மருந்து மாத்திரைகள் கிடைக்கப்பெற்று ஆரோக்கியம் பெறுவார்கள். தாய் வழி உறவுகளில் சில சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி வயது முதிர்ந்தோர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு செய்தி இருக்கின்றது. அது அந்த அட்டமத்து சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கின்றவர்களுக்கு அந்த மாதிரி வருமே தவிர எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் நினைச்சிட வேண்டாம். அந்த மாதிரி இருக்குது. ஆக கெட்ட பேர் இந்த இடத்துல உங்களுக்கு வராது, தவிர்க்கப்படும். நல்ல பேர் வரும். அந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாம் நடக்கும். 9ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல மறைந்து விட்ட போதிலும் வக்கரமான காரணத்தினால 9ஆம் வீடும் மிகுந்த வலிமையை அடைகின்றது. 5ஆம் வீடும் வலிமை அடைகின்றது. 1ஆம் வீடும் வலிமை அடைகின்ற காரணத்தினால பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போல எல்லாமே கூடி நாடி வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டம். தோப்பனாருக்கு இருந்த நோய் நொடிகள்லாம் விலகும். தோப்பனாருடைய தொழில் முன்னேறும். தோப்பனார் வழிவகையினர் மூலமாக உங்களுக்கு வரவுகள், சுபகாரியங்கள் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். தோப்பனார் வகையில் இருந்த பகை விலகிவிடும். தோப்பனார் வகையில் இருந்த சர்ப்ப சாப தோஷங்கள்லாம் நிவர்த்திக்கப்பட்டு தோப்பனார் வர்க்கங்கள் ஒற்றுமையுடன் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 120 நாட்கள் நல்லபடியாக அமையும். அதே போல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு 9ஆம் வீடு வலுவடைகின்ற காரணத்தினால வெளிநாட்டு பிரயாணம் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடுகளிலே தொழில் வியாபாரம் செய்ய விரும்புபவர்களுக்கு இது நல்ல காலகட்டம். அதை உத்தியோகம் பார்க்க போகின்றவர்களுக்கும் இது நல்ல யோகமாக விளங்கும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்துல உள்ள ராகு இங்கே வேலை செய்ய மாட்டார். ஏன்னா அந்த வீடு கொடுத்தவன் வக்கரிச்சிருச்சுன்னு சொன்னாலே ராகு பகவான் இந்த இடத்துல கட்டுப்பட்டுருவாங்க. எப்பயுமே ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரர் தான் கம்முன்னு இருக்கணும். அப்படிப்பட்டது தான் இயற்கை. அதே சமயத்தில் வீடு கொடுத்தவர் வக்ரமாகி விட்டால் ராகு பகவானோ கேது பகவானோ அடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு யோகம். இதை 120 நாட்களும் இந்த ராகு வேலை செய்ய மாட்டார்.
ஆகையினால இந்த தோப்பனார் வர்க்கத்தில் இந்த சில நோய் நொடிகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு டைம் அது. ஆகையினாலே இதிலிருந்து தோப்பனாருக்கு வந்து நல்ல காலம் பிறக்கின்ற ஒரு கட்டம். தோப்பனாருடைய என்ன தொழில் செய்கின்றாரோ அந்த தொழிலுக்கெல்லாம் யோகம், மதிப்புகள், மரியாதைகள் கூடும், லாபங்கள் பெருகும். அதாவது நாடு கடந்தும் கூட சில யோக வரவுகள் உண்டு. அப்படியாக திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து 10ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கின்றார். இந்த கடக ராசியிலே பிறந்த உங்களுக்கு 10ஆம் வீடு என்பது வந்து உழைப்பதில் வல்லவர்களாகத்தான் இருந்தும் கூட கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கணக்கில் ஓடிக்கொண்டு இருந்தது. இப்போ அவைகள் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டு அதை கொஞ்சம் பிரேக் செய்யப்பட்டு என்ன வேலை செய்கின்றீர்களோ அதற்குரிய உரிய வருமானம், உரிய மரியாதை, கௌரவம், செல்வம், செல்வாக்கு வந்து சேரும். 10ஆம் இடத்தினால் பதவி உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே உங்களுக்கு நிகர் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தனி முத்திரை பதிப்பீர்கள். அப்படிப்பட்ட யோகமாக விளங்கும். 10ஆம் வீடு என்பது 10ஆம் இடம் வச்சுத்தான் ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுகிறது. என்ன செய்கின்றான், அதாவது நம்ம போகிறோம் சாதாரண கேட்குறோம், பையன் படித்து முடிச்சிட்டானே என்ன செய்கிறாயா அப்படின்னு கேட்போம். அதே போல் ஒரு 2 வாலிபர்கள் சந்திச்சாங்கன்னு சொன்னால் என்ன கேட்பாங்க, எங்கடா வேலை ஆக்குற, நீ கம்மியில் சேர்ந்தே சேரலையா, சும்மா ஊருக்கு சுற்றிக்கிட்டே இருந்தே என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆக ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டியது வந்து ஒரு உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ இருக்க வேண்டும். அடிப்படை ஆதாரம். அதாவது ஆண்மகன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். இப்போ இந்த காலத்தில் பெண்களை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக மாறிவிட்ட போது அந்த ஆண்கள் வந்து சும்மா இருக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. 2 பேரும் சரிசமாக வேலை செய்து குடும்பத்தை ஓட்ட வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் வந்துருச்சு. ஏனென்றால் நாகரிகம் என்ற போர்வையில் வந்து நிறைய செலவுகளை வந்து இனிமேல் கட்டுப்படுத்த முடியாது. அனுபவித்த சுகத்தை மேல் விட முடியாது. நம்ம என்ன சுகத்தை அனுபவிக்கின்றோம், பிரிட்ஜ் வாங்கி வச்சாச்சுன்னா அந்த பிரிட்ஜ் இல்லாமல் இப்போ இனிமேல் இருக்க முடியாது. வாஷிங் மிஷின் வாங்கி வச்சாச்சுன்னு சொன்னால் அது ரிப்பேர்னு சொன்னால் மண்டை போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ஸ்டைல் மாறிவிட்டது. ஆகையினால் இதுக்கெல்லாம் பணம் நிறைய தேவைப்படும். அப்போ பணம் தேவையானால் வருமானம் வரணும், வருமானம் தேவையானால் உத்தியோகம் இருக்கணும், அல்லது தொழில் வியாபாரம் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தருடைய வருமானம் பத்தாது. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தால்தான் குடும்பத்தை கட்டி காக்க முடியும் என்ற கணக்கில் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் நாம் எல்லாருமே. ஆகையினால் 10ஆம் வீடு என்பது மிக முக்கியமான வீடு. அப்படிப்பட்ட யோகம், உத்தியோகம், புருஷ லட்சணம் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த காலத்தில் சொல்லுவாள். அந்த காலத்தில் ஆண்களுக்கு சொன்ன வாக்கு இப்போ 2 பேருக்குமே சொல்லணும். 2 பேருமே வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இடமாகிய 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால சாதாரணமாக வேலை சின்ன வேலை கிடைச்சா கூட போதுமையா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஒரு பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டம். அட்டமத்து செல்ல இப்படி ஒரு யோகமாய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக அட்டமத்து செல்ல இப்போ வந்து அவுட் ஆஃப் த அட்டமத்து செல்லின்னு வந்துருச்சு. அதனால் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்காங்க. சரியான வாய்ப்புகள் வருகின்றது. நழுவ விட்டு விடாதீர்கள். வந்ததை திருப்பி விட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். செய்தொழிலில் மிகுந்த கவனத்தோடு செய்கின்றீர்கள். அதுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் இது வரைக்கும் இல்லை. இப்போ வந்து உங்களுடைய திறமையை பாராட்டக்கூடிய ஒரு அருமையான கட்டம், உங்களுடைய திறமையை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கட்டமாக வந்திருக்கின்றது. ஆக இந்த குரு வக்கர கதியிலே உங்களுக்கு பல கோடி நன்மைகளை இந்த வக்கர குரு தரப்போகின்றார். அதிலும் குறிப்பாக தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை நிச்சயமாக குறையும். பணி சக ஊழியர்களால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய ஒரு நட்பு, சேவிக்கக்கூடிய ஒரு தன்மை வருகின்றது. இதுவரையிலும் கொஞ்சம் முணுமுணுப்போடு இருந்த சக ஊழியர்கள் கூட இந்த காலத்தில் உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்களோடு நட்பு கொள்வார்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வாங்க. இப்போ வந்து அந்த பகை என்பது இந்த காலகட்டத்தில் வராது. அதே போல் சில பேர் உத்தியோக டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க, இப்போ எதிர்பார்க்கல. பட் எதிர்பாராத விதமாக இந்த 120 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து சேரும். அது நல்ல மாற்றமாகவே தான் அமையும். அது சங்கடமானதாக இருக்காது. இப்போ இருக்கிறத விட நல்ல இடமாகவே உங்களுக்கு அமையும். சம்பள உயர்வு இந்த 120 நாட்களும் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆட்டம் ஆடிக்கொண்டு இருந்த அந்த தொழில் வியாபாரம் இப்பொழுது தலை தூக்கி நிற்கக்கூடிய, கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு தோற்ற அமைப்பு வந்துவிட்டது. ஆகையினால் நீங்கள் தைரியமாக தொழில் வளத்தில் ஈடுபடலாம், வியாபாரத்திலே முன்னேறலாம்.
அசைக்க முடியாத நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடைசி மூச்சுள்ள வரைக்கும் நம்பிக்கை இருக்கும்னு எப்பயுமே ஒரு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, எல்லா சாஸ்திரம். அதனால் நம்பிக்கைக்கு பேர் போன நீங்கள், தன்னம்பிக்கைக்கு பேர் போன நீங்கள் இப்பொழுது நம்பிக்கையை தீவிரப்படுத்தினீர்களே ஆனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்ற களத்திலே காணப்படும். மற்றவர்களை விட தாண்டி எக்ஸ்டென்ஷன்ஸாக நீங்கள் தொழில் வியாபாரத்தை பெருக்கி காட்டக்கூடிய ஒரு அதி உன்னத யோகமாக விளங்குகின்றது. அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு அவர் 1ஆம் இடத்திலே இருக்கின்றார். 11ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல வக்கரிக்காமல் இருந்தால் தான் கொஞ்சம் சுமாரான யோகம்னு அர்த்தம். வக்கரிச்சிருக்கிறதுனால அந்த யோகம் டபுள் பங்கு ட்ரிபிள் பங்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். 12ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட யோகம் என்ன அப்படின்னு சொன்னால் சுபகாரிய செலவுகளும் சேர்ந்தே வரும். இது தப்பு இல்லையே, சுபகாரியம் எப்படினாலும் செஞ்சு தான் ஆகணும். ஒரு குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் குழந்தைக்கு கல்யாணம்னு சொன்னால் இந்த 2 வருஷம் கழிச்சினாலும் நீங்கள் தான் செலவு பண்ணணும், இல்லை 5 வருஷம் கழிச்சினாலும் நீங்கள் தான் செலவு பண்ணணும். அது காலகாலத்தில் செஞ்சிடும் நல்லதே ஆச்சே. ஆகையினால் குடும்பத்தில் குழப்பங்கள் வராமல் சுபகாரிய செலவுகள் அந்தந்த நேரத்தில் செய்து விடுவது ரொம்ப சிறப்பாக விளங்கும். ஆகையினாலே பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க. பிள்ளைகள் இதுவரைக்கும் பேச்சை கேட்காம இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் புத்திர காரகன்னு இவர் தானே. ஆகையினால் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள், உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள், உங்கள் சொல்படி கேட்டு நல்வழி நடப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சுப செலவுகளால் உங்களுடைய கௌரவம் உயரும், உங்களுடைய மன நிம்மதி ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனைவியுடன் மக்களுடன் கூடி குடும்பத்தை சீராகவும் சிறப்பாகவும் வைத்துக்கொள்ளவுடைய அருமையான கட்டத்தை இந்த வக்கிர குரு உங்களுக்கு வழங்குகின்றார். காற்றுள்ளபோதே தோற்றிக்கொள்ளுங்கள். வருகின்ற யோகத்தை நீங்கள் வரவேற்க காத்திருங்கள். தொடர்ந்து யோகங்கள் சந்திப்பீர்கள். நன்றி, வணக்கம்.